நம்ம எல்லாருமே அத ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல படம் பார்த்து முடிச்சோனே, அப்படியே உள்ள ஒரு மாரி ஃபீல் ஆகும். அது என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா உள்ள ஒரு மாரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மெயின் கான்செப்ட். அது பேர் என்னன்னா, தீம். இந்த தீம்னா என்னன்னு பார்க்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். எங்கேருந்துன்னா, கதைனா என்னன்றதுலேருந்து வரணும். இந்த கதைனா என்னன்னா, ஒரு கதையில என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. இதே கேரக்டர்ன்னு எடுத்துட்டோம்னா, நம்ம கேரக்டர் ஸ்டார்ட்டிங்கில எப்படி இருந்தான், எண்டிங்கில எப்படி இருக்கான். இதே கான்ஃப்ளிக்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, அந்த கேரக்டர் தடுக்கிற ஒரு எலமெண்ட். இப்ப இந்த தீம்னா என்னன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் குடுக்குறது தான் இந்த தீம். இந்த தீம் என்ன பண்ணும்னா, இதுக்கெல்லாம் இந்த வேலை அப்படின்னு போட்டு குடுக்குறது தான் இந்த தீமோட வேலை. இந்த தீம சுத்தி தான் எல்லாமே நடக்கும் சொல்லப்போனா. இந்த தீம்க்கு ஒரு ரியல் டெஃபனிஷன் என்னன்னா, ஒரு ரியல் லைஃப் நம்ம லைஃப்ல ஒரு ஐடியான்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு கொஸ்டின்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஃபீலிங்ன்னு வச்சுக்கலாம். இல்ல எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஐடியானா ஃப்ரீடம், ரிவெஞ்ச், ஐடென்டிட்டி, டிசைர் இந்த மாரி எல்லாமே ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவ வச்சு கொஸ்டின் கேட்கறது, இல்ல இந்த ஐடியாவ டைரக்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கதையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் ஒரு கதை ஹோல் ஆகும். ஒரு கதைக்கு அர்த்தம் கிடைக்கும். ஸோ, இப்போ அத வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள சொல்லிடுறேன். டக்கு டக்குன்னு. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரே ஒரு தீம எடுத்து 2 டைரக்டர் 2 விதமா எடுத்திருப்பா. அத மட்டும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல நெறைய ரொம்ப வாஸ்ட்டான கான்செப்ட் இது. இது இன்னும் வேணும்னா சொல்லுங்க. இன்னொரு வீடியோ போடலாம். இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு காக்கா முட்டை. இந்த காக்கா முட்டையில கதை என்னன்னா, 2 பசங்களுக்கு பீஸா வாங்கணும். இப்ப இதுல என்ன தீம்ன்னு கேட்டீங்கன்னா, டிசையர் ஆசை. இவங்க 2 பேருக்கும் பீஸா வாங்கணுன்ற ஆசை. இது எப்படி வருதுன்னா, இந்த சொசைட்டி கிரியேட் பண்றது தான். இந்த சொசைட்டி தான் ஒரு டிசைர கிரியேட் பண்றது. அதாவது ஆசைய கிரியேட் பண்றது. எப்படின்னா, இவனுங்க நடந்து போம்போது பூரா ஒரு ஆட் பார்ப்பானுங்க. இல்ல பீஸா சாப்பிடும்போது நெறையா ரிச் பீப்பிள்ஸ் மாரி போர்ட்ரே பண்ணுவானுங்க இந்த படத்துல. அவனுங்க சாப்பிடுறதெல்லாம் பார்க்கும்போது, ஓகே. இந்த மாரி நம்மளும் சாப்பிட்டோம்னா, நம்மளும் பெரிய அதாவது நம்மளும் இந்த மாரி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலான்ற ஒரு ஐடியா. இந்த ஐடியா கிடைக்கிறது தான் இந்த சொசைட்டி கிரியேட் பண்றது தான் இந்த ஆசை. அது எப்படியோ வருது. இந்த படத்தோட எண்டிங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவனுங்களுக்கு அந்த பீஸா புடிக்காது. இப்ப அந்த ஐடியான்னு ஒண்ணு இருக்குல்ல, சொசைட்டி தான் இந்த ஆசைய தூண்டுறதுன்னு. இதுக்கு ஒரு ஆன்ஸரையும் குடுத்துட்டாங்க கடைசிலே. என்னன்னா, நம்ம வெளியிலேருந்து ஒரு விஷயம் ஆசைப்படும்போது பெருசா இருக்கும். அது உள்ள போய் நம்மள்ட்ட இருக்கும்போது அவ்வளோ இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னையே சொல்லலாம். ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் வாங்குவேன். 2 மாசம் முன்னாடி ஒண்ணு வாங்குனேன். இன்னும் சும்மா தான் கிடக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது, ஆஹா! நம்மளும் ப்ரொடக்டிவ் ஆயிடலாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா, வாங்குனதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நான். அந்த மாரி தான் அந்த கான்செப்ட்டும். ஸோ, என்ன சொல்ல வரான்னா, இந்த ஆசைன்றது ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்ல வரான் அந்த கதையில. இப்ப இதே டிசைர ஆசைய இன்னொரு விதமா, இன்னொரு டைரக்டர் யூஸ் பண்ணது என்னதுன்னா, இந்த படத்துலனா 96. இந்த 96 படத்துல எப்படி யூஸ் பண்ணியிருப்பான்னா, ராம்க்கு ஜான் மேல ஆசை. அவள மீட் பண்ணணுன்றது தான் அந்த டிசைர். ஸோ, இந்த கதை பூரா எப்படி போகும்னா, மைண்ட்ல போகும். இந்த மெமரியில தான் போகும். நம்மளுக்கு காமிக்கிறது எப்படின்னா, மெமரி நடந்தது தான் காமிப்பானுங்க. 96ஓட கடைசி எடுத்துட்டோம்னா, ஜானும் விட்டு போயிருவான். இப்ப இந்த டிசைர் எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னா, சோகத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது நடக்கல. அவள மீட் பண்ணி அவளோட சேரணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி தான் இருக்கும். அது நடக்கல. ஸோ, இதுலேருந்து இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றான்னா, சில டிசைர் அதாவது சில ஆசைகள் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கும்போது தான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் அந்த படம் ஹோலா பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப இது எப்படி சொல்றேன்னா, காக்கா முட்டை எடுத்துட்டோம்னா, அவனுங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறிடும். ஆனா, டிசப்பாயின்ட்மென்ட்ல தான் முடியும். ஆனா, இங்க
அந்த ஆசை இருக்கும். ஆனா, அது வந்து நடக்காது. ஆனா, அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். உள்ள ஃபீல் ஆகும். இந்த டைரக்டர் நம்மள வந்து எப்படி முடிச்சிருப்பான்னா, ஒரு முடியாத விஷயம். அதாவது கதை முடியல. சொல்லப்போனா சேரல. இந்த சேராத விஷயம் கூட அழகா இருக்கலாமா? அப்படின்ற மாரி ஒரு கொஸ்டின் மாரி குடுத்து முடிச்சிருப்பான். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த தீம் வந்து ஒரு ஷேப் குடுத்து பண்றது தான் ஒரு கதையா மாறுது. அந்த தீமுக்கு காக்கா முட்டை மாரி காக்கா முட்டை மாரி ஆன்ஸரும் குடுக்கலாம். இல்ல 96 மாரி ஆன்ஸர் குடுக்காம கொஸ்டினோட முடிக்கலாம். 2மே கரெக்ட் தான்.